தற்போது மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையை பார்க்கலாம். நடவடிக்கைகள் குறித்து வாதங்கள் மேற்கொள்ளப்பட்டன. குறிப்பாக ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தல் குறித்து அனைவரும் தங்கள் கருத்துக்களை கூறினார்கள். எல்லோரும் ஒருமனதாக ஒருமித்த முடிவாக நாங்கள் ஏப்ரல் 12ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற ஆர்கே நகர் சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை முற்றாக புறக்கணிப்பது என்று முடிவெடுத்திருக்கிறோம். இதற்கு முன்பு ஆர்கே நகர் தொகுதி இடைத்தேர்தலிலும் இதே நிலைப்பாட்டைத்தான் நாங்கள் மேற்கொண்டதாக மக்கள் நல கூட்டணி சார்பில் அன்றைக்கு நாங்கள் அறிவித்தோம். 2011 தமிழக சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் அந்த பொதுத் தேர்தலையே முற்றாக புறக்கணித்தது என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். எந்த கட்சிக்கும் எந்த அணிக்கும் நேரடியாகவோ மறைமுகமாகவோ எந்த விதமான ஆதரவும் கொடுக்கப்பட மாட்டாது. இரண்டாவது முக்கியமான முடிவு, மக்கள் திலகம் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் அவர்களினுடைய 100ஆண்டு விழா ஜனவரி 17ஆம் தேதி தொடங்கிவிட்டது. அந்த 100ஆண்டு விழாவை மிக பிரம்மாண்டமான முறையில் இந்த மாதம் மார்ச் 30ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று மாலை 5 மணிக்கு காமராஜர் அரங்கத்தில் மிக விமரிசையாக கொண்டாடுவது என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. அடுத்து மதுவை ஒழிக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளோடு நாங்கள் பல ஆண்டுகளாக போராடி வருகிறோம். ஏறத்தாழ 5000 கிலோமீட்டர் இதற்காக நான் நடந்திருக்கிறேன், நடைபயணம் மேற்கொண்டிருக்கிறேன். மாணவர் மது ஒழிப்பு மாணவர் மாரத்தான் பந்தயங்கள் கோவையில், தலைநகர் சென்னையில், திருச்சி மாநகரில் நடத்தப்பட்டன. கோவையில் 24,000 மாணவர்கள், எல்லாம் கல்லூரிகளிலே பள்ளிகளிலே படிக்கின்ற மாணவ மாணவிகள், எக்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் கிடையாது. ஒவ்வொரு கல்லூரியிலையும் பள்ளியிலையும் நாங்கள் வந்து விண்ணப்பங்கள் கொடுத்து கல்லூரி முதல்வர்கள் பள்ளி தலைமை ஆசிரியர்களுடைய ஒப்புதலோடு விண்ணப்பங்களை நாங்கள் விநியோகித்துத்தான் அந்த போட்டியில் பங்கேற்றார்கள். அதேபோல சென்னையில் 59,000 பேர் கின்னஸ் ரெக்கார்டு மாணவ மாணவிகள் மது ஒழிப்பு மரத்தானிலே பங்கேற்றார்கள். அவர்கள் மூலமாகவே மது ஒழிப்பை, எந்த சமூகம் கெட்டுவிடக்கூடாது என்று கவலைப்படுகிறோமோ அந்த மாணவர் சமூகத்தின் மூலமாகவே இந்த மது ஒழிப்பு பிரச்சாரத்தை முன்னெடுப்பது என்று. அதன் பிறகு திருச்சி மாநகரில் 42,000 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டார்கள். இப்பொழுது வருகிற 21ஆம் தேதி அன்று தமிழகம் எங்கும் மது ஒழிப்பில் நாங்கள் ஒரு வாசலை திறந்து விட்டிருக்கிறோம். திமுக அரசு கொண்டு வந்த மது, அதிமுக அரசு தொடர்ந்து அதை பெருக்கிக் கொண்டிருக்கின்ற அந்த மது எனும் கொடிய அரக்கனை ஒழிப்பதற்கு நாங்கள் ஒரு நுழைவாசலை மதிமுக தான் அமைத்திருக்கிறது தமிழ்நாட்டில். என்னுடைய தாயார் மாரியம்மாள் தனது 100வது வயதில் சசிபெருமாள் மறைந்த மறுநாள் காலையில் எங்கள் கலிங்கப்பட்டி டாஸ்மாக் கடைக்கு முன்னால் ஆயிரக்கணக்கான பேரை திரட்டி போராட்டம் நடத்தினார். மறுநாள் திட்டமிட்டே காவல்துறையினர் அந்த கடையை திறந்ததனால் அதை மூடச் சொல்லி போனபோது நாங்கள் தாக்கப்பட்டு அதில் லத்தி சார்ஜ், கண்ணீர் புகை பிரயோகம், துப்பாக்கிச் சூடு நடத்துவதற்கும் தயாரான நிலையில் கடை உடைத்து நொறுக்கப்பட்டு அரைத்து பாட்டில்களும் உடைத்து நொறுக்கப்பட்டன. அதன் என் மீது, என் தம்பி மீது, மாவட்ட செயலாளர்கள் பூமிநாதன் உள்ளிட்டோர் மீது 307 செக்ஷனில் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். கொலை முயற்சி வழக்கு எங்கள் மீது இருக்கிறது வழக்கு. ஆனால் கலிங்கப்பட்டி ஊராட்சி மன்றத்தின் தலைவர் வை ரவிச்சந்திரன் ஒருமனதாக நிறைவேற்றிய தீர்மானத்தின் அடிப்படையில் உயர்நீதிமன்றத்தில் மதுரையில் வழக்கு தொடுத்து அந்த வழக்கில் நீதியரசர் நாகமுத்து அவர்கள் திட்டவட்டமாக பஞ்சாயத்து தீர்மானம்தான் செல்லும், சர்க்கார் முடிவு கட்டுப்படுத்தாது,
என்று பல்வேறு தீர்ப்புகளை சுட்டிக்காட்டி ஒரு அருமையான தீர்ப்பு வழங்கினார். அதை எதிர்த்து அதிமுக அரசு ஓபிஎஸ் நிர்வாகத்தில் இருந்தபோது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனது. சுப்ரீம் கோர்ட்டின் தலைமை அமர்வு தலைமை நீதிபதி கேகர், மத்திய சுப்ரீம் கோர்ட்டினுடைய இன்னொரு நீதிபதி சந்திரசூட், இன்னொரு நீதிபதி இங்கே தலைமை நீதிபதியாக இருந்த சஞ்சய் கிஷன் கவுல் ஆகிய மூவர் அடங்கிய அந்த அமர்வில் சீஃப் ஜஸ்டிஸ் பெஞ்சில் அட்மிஷன்லேயே தமிழ்நாடு கவர்மெண்ட் கொண்டு வந்த மதுரை ஹைகோர்ட் தீர்ப்புக்கு எதிராக கொண்டு வந்ததை அட்மிஷன்லேயே டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இது இந்திய சட்ட வரலாற்றில் இதான் முதல் நிகழ்ச்சி. ஒரு ஊராட்சி மன்றம் நிறைவேற்றுகிற உள்ளாட்சி தீர்மானத்தை ஒரு சர்க்கார் தள்ளுபடி செய்ய முடியாது. காரணம், டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி இருக்கு, ஆர்டிகல் 47 படி. அதனால இந்தியாவில் இனி எந்த ஸ்டேட்லையும் ஒரு உள்ளாட்சி அமைப்பு ஒரு தீர்மானத்தை தைரியமாக நிறைவேற்றலாம். தமிழ்நாட்டில் உள்ளாட்சி அமைப்புகள் தேர்தலுக்கு பிறகு உள்ளாட்சி அமைப்புகள் தீர்மானம் போட்டு மதுக்கடைகளை அகற்றலாம். நேற்று கூட பஞ்சாபில் முதலமைச்சர் அமரீந்தர் சிங் சாலை ஓரத்தில் உள்ள மதுக்கடைகள் அனைத்தையும் அகற்றுவோம் என்று அறிவித்திருக்கிறார். பீகாரில் முழு மதுவிலக்கை அவர் கொண்டு வந்து அமல்படுத்துகிறார். குஜராத்தில் மது இல்லை. இந்த நிலையில் தமிழகத்தை நாசமாக்கக்கூடிய இந்த மதுவை ஒழிப்பதற்காக 21ஆம் தேதி தமிழகத்தின் அனைத்து மாவட்ட தலைநகரங்களிலும் மது ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணி நடைபெற இருக்கிறது. இங்கே தலைநகர் சென்னையில் மாலை 4 மணி அளவில் நடைபெற இருக்கிறது. இந்த பேரணியில் இந்த விழிப்புணர்வு ஏற்படுத்துவதன் மூலம் தொடர்ந்து செய்ய போகிறோம். அடுத்து மாணவர் மாரத்தான் நடக்கும். மது ஒழிப்பு பிரச்சாரத்தை நான் வாகன பிரச்சாரமாக தமிழகத்திலே மேற்கொள்ள இருக்கிறேன். மிக முக்கியமாக நாங்கள் இதில் போட்டிருக்கிற தீர்மானம், இப்பொழுது ஜெனீவாவில் மனித உரிமை கவுன்சிலில் 22ஆம் தேதி படுமோசமான அயோக்கியத்தனமான அட்ராசியஸ் ஒரு தீர்மானத்தை அமெரிக்காவும் இங்கிலாந்தும் கொண்டு வருகின்றன. அதன்படி கொலைகார சிங்கள அரசுக்கு விசாரணை போர்க்குற்றங்கள் என்று சொல்ல போது அவர்களாகவே விசாரித்துக் கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டார்கள். முதலில் வெளிநாட்டு நீதிபதிகளும் கலந்து கொள்ளலாம் என்பதை மறுத்து நாங்கள் யாரை உள்ளே அனுமதிக்க மாட்டோம் என்று மைத்திரிபால சிறிசேனாவும் ரணில் விக்ரமசிங்கேயும் சொன்னார்கள். இப்பொழுது வரப்போகிற தீர்மானம் 2 ஆண்டுகளுக்கு கால நீட்டிப்பு கொடுப்பதென்றும் இலங்கை அரசின் சம்மதத்தோடு தான் எந்த விசாரணைக்கும் யாரும் அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் மனித உரிமை கவுன்சில் வரலாற்றிலே இல்லாத ஒரு அநீதியை நிறைவேற்ற கொண்டு வரப்படுகிற தீர்மானத்தை இந்திய சர்க்கார் எதிர்த்து ஓட்டு போட வேண்டும். நான் ஆதரிக்க கூடாது என்ற வார்த்தையை பயன்படுத்தவில்லை. ஆதரிக்காமல் அப்ஸ்டெயின் பண்ணிட்டு அல்லது வெளிநடப்பு செய்துட்டு